ஓம் சாந்தி. உண்மையான அதிர்ஷ்டசாலி ஆத்மா யாரு? பணம் அதிகமாக இருக்கிறவங்களா, இல்லை பதவி உயர்வாக இருக்கிறவங்களா, இறைவனோட பார்வையில் உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவங்களா? இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற இந்த 5 தெய்வீக அடையாளங்கள் நாம் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களா அப்படிங்கிறது நமக்கே உணர்த்தும். ஒரு ஆத்மா உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி ஆத்மாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? செல்வம், பதவி இல்லை புகழால கிடையாது. பரமாத்மாவினுடைய பார்வையில் ஒரு ஆத்மாவினுடைய அதிர்ஷ்டம் அதன் தெய்வீக குணங்களாலும் ஆத்மீக நிலையினாலும் அளவிடப்படுது. இன்னைக்கு அதிர்ஷ்டசாலி ஆத்மாவினுடைய 5 உயர்ந்த அடையாளங்களை பற்றி சிந்திக்கலாம். எப்பவுமே மகாதானி புண்ணிய ஆத்மாவா இருப்பாங்க. அதிர்ஷ்டசாலி ஆத்மா எப்பவும் ஒருத்தங்க கிட்ட இருந்து அடையக்கூடியவங்களா இல்லை, கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க தன்னுடைய தூய எண்ணங்கள், இனிமையான வார்த்தைகள், உயர்ந்த செயல்கள் மூலமா மற்றவங்களினுடைய வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறாங்க. அமைதியை கொடுக்குறாங்க, அன்பு கொடுக்குறாங்க, தைரியம், நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மற்றவங்களினுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கக்கூடிய ஆத்மாதான் உண்மையான மகாதானி. 2வது கிரீடம், சிம்மாசனம் மற்றும் திலகம். அதிர்ஷ்டசாலி ஆத்மா எப்பவுமே 3 ஆன்மீக அலங்காரங்களுடன் இருக்கிறாங்க. தூய்மையினுடைய கிரீடம், சுயராஜ்யத்தினுடைய சிம்மாசனம், வெற்றியினுடைய திலகம். மனதை வென்றவர், இந்திரியங்களை வென்றவர், மாயையை வென்றவர். அவருடைய முகத்துல வெற்றியினுடைய திலகம் இயல்பாகவே பிரகாசிக்கும். 3வது தியாகமே அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளம். உண்மையான அதிர்ஷ்டம் தியாகத்தின் மூலமா கிடைக்குது. தேகாபிமானம், அகங்காரம், பற்றுதல், வீணான எண்ணங்கள், இது எவ்வளவு அதிகமா தியாகம் செய்யறோமோ அந்த அளவு நமக்கு ஆன்மீக அதிர்ஷ்டம் தெளிவா வெளிப்படும். அதனால தியாகம் இழப்பு கிடையாது, அது இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் உயர்ந்த பாக்கியத்தையும் பெறுவதற்கான ஒரு கதவு. 4வது தந்தைக்கு சமமா மாறணும். அதிர்ஷ்டசாலி ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவுக்கு சமமான குணங்களை வளர்த்துக்கிறாரு. அசரீரி, அகங்காரமற்றவர், விகாரமற்றவர். இந்த 3 தகுதிகளும் முழுமையா வளரும் போது அந்த ஆத்மா இறைவனுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தெய்வீக கண்ணாடியா மாறுது. 5வது சக்திகளால எப்பவும் நிறைஞ்சிருப்பாரு. இப்போ ஒரு கேள்வி, இந்த எல்லா அடையாளங்களையும் நமக்குள்ள அனுபவிக்கிறோமா? நாம நம்மளை அடிக்கடி என்னால முடிஞ்ச அளவு, என் திறமைக்கு ஏத்த மாதிரின்னு நினைக்கிறோமா? இல்ல நான் எல்லா சக்திகளும் நிறைஞ்ச மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மான்னு நினைக்கிறோமா? பரமாத்மாவை பத்தி நம்ம எப்பவுமே அவர் முடிஞ்சளவு சக்தி வாய்ந்தவர்னு சொல்றது இல்ல, அவர் எப்பவுமே எல்லா சக்திகளாலும் நிறைஞ்சவர்னு தான் சொல்றோம். அப்படின்னா அவருடைய குழந்தைங்களான நாம ஏன் என்னுடைய திறமைக்கு ஏத்த மாதிரின்னு வாழணும்? நாமளும் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்கள் தான். அதனால இன்னையிலிருந்து ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம கொண்டுட்டு வரலாம். என்னால முடிஞ்ச அளவுங்கிற வார்த்தையை விட்டுட்டு நான் எப்பவும் எல்லா சக்திகளாலும் நிறைஞ்ச ஆத்மாங்கிற விழிப்புணர்வுல வாழலாம். நாமும் சக்தி நிறைந்தவங்களா மாறி மற்றவங்களையும் சக்தி நிறைந்தவங்களா மாற்றலாம். இதுதான் உண்மையான அதிர்ஷ்டசாலி ஆத்மாவினுடைய வாழ்க்கை. நல்லது. ஓம் சாந்தி.